வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமான கைதிகள், அரசாங்கம் எடுத்த தீர்மானம். சுவிஸில் கிறிஸ்துமஸ் மரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாடி வீட்டில் பொருள் சேதம். மிகவும் குறைந்த விலையில் வீடுகளை விற்பனை செய்யும் இத்தாலி. ஜெர்மனியில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை. வடகொரிய வீரரை போர்க்கைதியாக சிறைப்பிடித்துள்ள உக்ரைன். சர்வதேச வர்த்தகத்தில் பிட்காயினை பயன்படுத்த தொடங்கிய ரஷ்யா. கிரீன்லாந்து விற்பனைக்கில்லை, ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்த பிரதமர். ட்ரம்ப் ஆட்சியில் அணுவாயுத சோதனை நடத்த வாய்ப்பு, அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமான கைதிகள், அரசாங்கம் எடுத்த தீர்மானம். பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமான கைதிகளால் நிரம்பி வழிகின்ற நிலையில் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள புதிய சிறைச்சாலைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் புதிய சிறைச்சாலைகளுக்கு பதிலாக வேறு சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என பரிந்துரைக்கப்படுகிறது. உள்துறை அமைச்சர், நீதித்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் நெதர்லாந்து சிறைச்சாலைகளை முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டுள்ளனர். நெதர்லாந்தில் 2004ஆம் ஆண்டில் 20,000 சிறை கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தற்போது 9,400 கைதிகள் மட்டுமே உள்ளனர். ஒவ்வொரு 1,00,000 பேருக்கும் 50 பேர் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் பிரான்சில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை 80,000 கடந்துள்ளது. ஒவ்வொரு 1,00,000 பேருக்கும் 1,14,000 பேர் கைதிகளாக உள்ளனர். நெதர்லாந்தில் சிறிய குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு பிரான்ஸ் போன்று குறைந்த தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கு தாமதங்களின்றி உடனடியாக சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. அதனையே பிரான்ஸ் பின்பற்ற தீர்மானித்துள்ளது. சுவிஸில் கிறிஸ்துமஸ் மரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாடி வீட்டில் பொருள் சேதம். செவ்வாய்க்கிழமை மாலை எக்னாச்சில் கிறிஸ்துமஸ் மரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாடி வீட்டில் பொருள் சேதம் ஏற்பட்டது. மாலை 6 மணியளவில் மாடி வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாக கண்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்தது. அவசர சேவைகள் வந்து பார்த்தபோது தீ ஏற்கனவே அணைக்கப்பட்டு விட்டது. எக்னாச் தீயணைப்புத்துறை வளாகத்தை காற்றோட்டம் செய்தது. துர்காவ் கண்டோனல் காவல்துறையின் கண்டுபிடிப்புகளின்படி கிறிஸ்துமஸ் மரத்தில் தீப்பொறிகள் எரிக்கப்பட்ட போது தீப்பிடித்தது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகளின் சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது. துர்காவ் கண்டன் போலீசார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் பிற கிறிஸ்துமஸ் ஏற்பாடுகள் உண்மையான அல்லது செயற்கையானவை, விரைவில் எரியக்கூடியவை. எனவே அனைத்து வகையான மெழுகுவர்த்திகளையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் மட்டுமே ஏற்ற வேண்டும். கிறிஸ்துமஸ் மரத்தில் ஸ்பார்க்கலர்களை எரிப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மிகவும் குறைந்த விலையில் வீடுகளை விற்பனை செய்யும் இத்தாலி. இத்தாலியில் நம்ப முடியாத அளவிற்கு குறைந்த விலையில் வீடுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமீப ஆண்டுகளாக இத்தாலியின் பல நகரங்களில் மக்களால் கைவிடப்பட்ட வீடுகளே இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் சம்பூகா டி சிசிலியா நகரமானது பாழடைந்த வீடுகளை வெறும் $1 ஏலத்தில் விற்றபோது பலரது கவனத்தை பெற்றது. 2021 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் இந்த முயற்சி இன்னும் பிரபல்யமடைந்துள்ள நிலையில் நம்ப முடியாத வகையில் $2 மற்றும் $3 வீடுகள் இந்நகரத்தில் ஏலம் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழகான இத்தாலிய வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்ட சுற்றுலா பயணிகளிடையே இது வெற்றி பெற ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இத்தாலியின் பிற நகரங்களான சிசிலியில் உள்ள முசோமெலி மற்றும் காம்பானியாவில் உள்ள சுங்கோலி போன்றவையும் இதை பின்பற்ற தொடங்கியுள்ளன. ஜெர்மனியில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை. ஜெர்மனியில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மோசடி தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பல வங்கிகளினுடைய வாடிக்கையாளர்களுக்கு மோசடியான ரீதியில் மின்னஞ்சல்களினூடாக சில தகவல்கள் பரிமாற்றல்கள் மோசடியாளர்களால் வழங்கப்படுகிறது. அதாவது வங்கியின் வாடிக்கையாளர்களின் தரவுகளை மோசடியான ரீதியில் பெறும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக ஸ்பாகாசா வங்கியின் பணியாளர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. வங்கி கணக்கை வைத்திருப்பவர்களுக்கு மோசடியான ரீதியில்
ரீதியில் மின்னஞ்சல் கிடைக்கப்படுவதாகவும் இந்த மின்னஞ்சல்களினூடாக சில கேள்விகள் வினவப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கேள்வியின் பொழுது தற்செயலாக வாடிக்கையாளர்கள் மோசடியான இணையதளத்திற்கு பிரவேசிப்பதாகவும் மேலும் இணையதளத்தின் கேள்விகளுக்கு பதில்களை அனுப்புவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் இணையத்தில் பதிவு செய்யப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த மோசடி கும்பல் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட தரவுகளை பெற்று வங்கிக் கணக்கினூடாக பணத்தை பெற்றுக் கொள்வதாக தெரிய வந்துள்ளது. ஜெர்மனியின் வங்கியான டாய்ச் வங்கியும் வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கையை வழங்கியுள்ளது. வடகொரிய வீரரை போர்க்கைதியாக சிறைப்பிடித்துள்ள உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட வடகொரிய வீரரை கைது செய்துள்ளனர். இந்த தகவலை தென்கொரியாவின் உளவுத்துறை இன்று உறுதி செய்துள்ளது. காயமடைந்த நிலையில் கைதான இவ்வீரர் 2022 டிசம்பருக்கு பின் கைதான முதல் வடகொரிய போர் கைதி என கூறப்படுகிறது. இதற்கான புகைப்படம் டெலிகிராமில் பரவியுள்ளது. உக்ரைன் மற்றும் தென்கொரியாவின் தகவல் படி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக 10,000க்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். எனினும் இதை ரஷ்யா மற்றும் வடகொரியா உறுதி செய்யவில்லை. வடகொரிய வீரர்களை கைது செய்து உக்ரைன் போர் கைதிகளை ரஷ்யாவுடன் பரிமாறுவது உக்ரைனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது தொடக்கம் மட்டுமே என அசான் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சி நடத்தை நிபுணர் யான் உக் கூறியுள்ளார். வடகொரிய வீரர்களுக்கு பொய்யான ரஷ்ய அடையாளங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் கூறுகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் பிட்காயினை பயன்படுத்த தொடங்கிய ரஷ்யா. சர்வதேச வர்த்தகத்தில் டிஜிட்டல் நாணயங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது ரஷ்யா. மேற்கு நாடுகளின் பொருளாதார தடை நடவடிக்கைகளை சமாளிக்க சர்வதேச வர்த்தகத்தில் பிட்காயின் மற்றும் பிற டிஜிட்டல் நாணயங்களை பயன்படுத்த ரஷ்ய நிறுவனங்கள் தொடங்கியுள்ளதாக ரஷ்ய நிதி அமைச்சர் ஆன்டன் சுலுவோனோவ் தெரிவித்தார். பொருளாதார தடைகள் காரணமாக சீனா, துருக்கி போன்ற முக்கிய வர்த்தக கூட்டாளர்களுடன் ரஷ்யாவின் பண பரிமாற்றங்கள் சிக்கலாகியுள்ளது. ரஷ்யாவின் தொடர்புகளை மேற்கத்திய நாடுகள் கவனிப்பதால் உள்ளூர் வங்கிகள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுகின்றன. இந்த ஆண்டு ரஷ்யா டிஜிட்டல் நாணயங்களை சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்த சட்ட ரீதியாக அனுமதித்ததோடு பிட்காயினை மீனிங் மூலம் உருவாக்கும் செயல்பாடுகளையும் சட்டப்பூர்வமாக்கியது. ரஷ்யாவில் உற்பத்தியாகும் பிட்காயின்களை சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தும் சோதனை முறையில் ஏற்கனவே பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாகவும் இதனை விரிவுபடுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் சிலுவானோவ் ரஷ்யா 24 தொலைக்காட்சியில் கூறியுள்ளார். கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை, ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்த பிரதமர். கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என பிரதமர் மியூட் எகிட் தெரிவித்துள்ளார். உலகின் பெரிய தீவுகளில் ஒன்றான கிரீன்லாந்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்கா தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையிலேயே கிரீன்லாந்து பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து எங்களுடையது, நாங்கள் விற்பனைக்குரியவர்கள் இல்லை, ஒருபோதும் அது இடம்பெறாது என பிரதமர் மியூட் எகிட் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். முன்னதாக டென்மார்க்கிற்கான அமெரிக்காவின் புதிய தூதுவர் நியமனம் குறித்து விடுத்த அறிக்கை ஒன்றில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேசிய பாதுகாப்பு மற்றும் உலகம் முழுவதும் சுதந்திரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கிரீன்லாந்தின் உரிமை தன்னிடம் இருப்பது அவசியம் என அமெரிக்கா கருதுகிறது என குறிப்பிட்டிருந்தார். டென்மார்க் பிரதமரின் அலுவலகம் ட்ரம்பின் இந்த கருத்துக்களை நிராகரித்திருந்ததுடன் கிரீன்லாந்து விற்பனைக்கில்லை என தெரிவித்திருந்தது. 2019 டென்மார்க் கிரீன்லாந்து விற்பனைக்கில்லை என தெரிவித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் அந்த நாட்டிற்கான விஜயத்தை ரத்து செய்திருந்தார். கிரீன்லாந்தில் 55,000 பேர் வசிக்கின்றனர். ட்ரம்ப் ஆட்சியில் அணுவாயுத சோதனை நடத்த வாய்ப்பு, அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ரஷ்யா அணுவாயுத சோதனை நடத்த வாய்ப்புள்ளதாக அந்நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1990 சோவியத் யூனியன் அணுவாயுத சோதனையை நடத்தியது. சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ரஷ்யா அணுவாயுத சோதனையை நடத்தவில்லை. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருக்கும் காலத்தில் ரஷ்யா அணுவாயுத சோதனையை நடத்த வாய்ப்புள்ளதாக ரஷ்யாவின் ஆயுத கட்டுப்பாட்டு மையத்தை மேற்பார்வையிடும் அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் கூறியதாக கமர்சன்ட் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் விரிவான அணுவாயுத சோதனை தடை ஒப்பந்தத்துக்கு எதிராக தீவிர நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். தற்போது மீண்டும் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார். தற்போது சர்வதேச சூழ்நிலை மிகவும் கடினமாக உள்ளது. பல்வேறு அம்சங்களில் அமெரிக்காவின் கொள்கை எங்களுக்கு மிகவும் விரோதமாக உள்ளது. எனவே பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கு எங்கள் முன்னுள்ள வாய்ப்புகளில் இதுவும் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் என செர்ஜி ரியாப்கோ கூறியதாக கமர்சன்ட் செய்தி வெளியிட்டுள்ளது.